science at 4, me and my friend at 4. Correct. நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன். என்னடா இது? ஓல்ட் இஸ் யுவர் கிராண்ட்ஃபாதர்னு கேட்டிருந்தது. அதாவது அவங்க தாத்தா வயசை தான் கேட்டிருந்தாங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்து அவன் எழுதியிருந்த பதில் தனியா ஒரு டாட் வச்சு எங்க தாத்தா இறந்துட்டாரு. யதார்த்தமான பதில் தானே. அதுக்கு கீழே டீச்சர் சாரின்னு எழுதியிருந்தாங்க. அஜித் குமார் பட் நாட் ஆக்டர் ஆர் ரேசர். நவ் இட்ஸ் யுவர் டர்ன். ஓகே, கமெண்ட் செக்ஷன் பார்ப்போம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. ஐ எம் ஜெயந்தி பட் நாட் காந்தி ஜெயந்தி. ஓகே, ஐ எம் மதர் நாட் மன்மதர். ஓகே, ஐ எம் சிவா வித்தவுட் சக்தி. யாரா நீங்களாம்? ஐ எம் ராம் நாட் ஹாவ் சீதா. ஓகே, ஐ எம் அருண் நாட் ஐஸ்கிரீம். எப்படி யோசிச்சிருக்கான் பையன். ஐ எம் பிரியா பட் நாட் ஃபேக் ஐடி. I am Prabhakaran. I don't know Seeman. Okay. Me using my mobile phone at late night suddenly carried. இதெல்லாம் நடந்திருக்கு, எங்க வீட்லயே நிறைய வாட்டி நடந்திருக்கு. அப்புறம் லைஃப் எப்படி போகுது? இந்த ரியாக்ஷன் பாருங்க, அந்த குழந்தை அப்படியே ஸ்மைல் மாத்திட்டே இருக்கு. கிட்டத்தட்ட லைஃப் அப்படிதான்ல போகுது. குழந்தைக்குமா என்னடா கவர் பண்ணி மோட்டிவேட் யுவர் ஆன்சர். என்ன ஒரு மோட்டிவேஷன். இந்த ஐடி காய் ரெக்கவர்ஸ் மை லாஸ்ட் பாஸ்வேர்ட் அண்ட் இட்ஸ் ஜாப் 1 2 3. அவனும் அதே பாஸ்வேர்ட் தான் வச்சிருப்பாங்க, அதனால ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஜனனிப்பா நல்ல பொண்ணுப்பா, நம்ம வீட்டுக்கு நல்லா இருக்கா, நல்லா சமைப்பாப்பா. இந்த பானை தண்ணி ஊற்றிட்டு கொட்டி டகுஸ் கொடுப்போம் சொல்றாங்க. மாடு கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும். ஜஸ்ட் மிஸ். கோழி என்ன ஆயிருக்கும்? சாரிங்க. டேய் மகனே, இது அப்பா நீ எங்க? அத நான் சொல்றேன். அண்ணா நான் சொல்றேன். அத நான் சொல்றேன். சின்னடா எங்க? அத நான் சொல்றேன். இருடா, உங்க போலீஸ்ல சொல்றேன். ஆமா, எனக்கு இந்த 10th பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் நடந்திருக்கு. நான் மட்டும் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பேன், மீதி எல்லாரும் பின்னாடி ஜாலியா இருப்பாங்க. எதையாவது பார்த்து யோசிக்கலாம். ஏவா ஆன்சர் பியான்னு கூட கேட்க முடியாது. சேவத்தையை பார்த்துட்டே அப்படியே உட்காந்து இருக்கணும். என் பக்கத்துல ஒரு பொண்ணு உட்காந்துருக்கும், அது என்னடானா உட்காந்து எழுதுன்னு எழுதி தள்ளிட்டு இருக்கோம். நான் பக்கத்துல ஒரே ஆன்சர் ஷீட்டை வச்சுட்டு அதையே முடிக்க முடியாம உட்காந்துருப்பேன். இதுதான் நடந்திருக்கு. டோன்ட் ஆர்கியூ வித் எனிவன், ஜஸ்ட் அப்படி சொன்னா போயிடுவானா. இது நல்லா இருக்கே. யாரா இப்பெல்லாம் யோசிக்கிறது? மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸை எந்த இயரும் பார்த்தது. ஆக்சுவலாக எனக்கு ஒரு டவுட் இருக்கு, எல்லா கிளாஸ்லேயும் இதை தான் சொல்கிறாங்களா டீச்சர்ஸ்னால்? இல்லை உண்மையாலுமே ஃபஸ்ட்டு கிளாஸாக இருந்தால் மட்டும்தான் சொல்கிறாங்களா? எனக்கு அந்த டவுட் இருக்குது. யாராவது தெரிஞ்சால் காமெண்ட் பண்ணுங்க. ஒன்லி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஃபீல் திஸ். உண்மையாலுமே அந்தால் முடி வெட்டி விட்டுறான். நான் படிக்கும் போதெல்லாம் வந்து பிடி பீரியட்ல ஓரமா நிக்க வைப்பாங்க, இருந்தாலும் என்ன உண்மையாலுமே வெட்டி விட்டுறான். பட் ஸ்டில் அது இன்னும் மாறாம இருக்கிறது பெரிய விஷயம் தான். ஸ்கூல்லலாம் அட்லீஸ்ட் அப்பதான் டிசிப்ளின் இருக்கும் பீப்புள்ஸ் கிட்ட. என்னன்னா ஃபுல்லா இந்த ஃபங்கியா வச்சுட்டு தான் சுத்துவாங்க, கலர் கலரா. சாப்பிட்டீங்களா? ரீல்ஸ் பாக்குறவங்ககிட்ட தான் அழகா இருக்கீங்க. என்னடா இது? ஓகே, சாப்பிட்டேன். தேங்க்யூ. ஆஃப்டர் சீயிங் மை ரிசல்ட் கரெக்ஷன் பண்ணவங்க நல்லா இருக்கணும்.
கரெக்டு தான். நானே நினச்சிருக்கேன் இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம்லாம் நடக்கும்ல, அப்போ எப்படிடா இவ்வளோ மார்க் போட்டிருக்கீங்க, இதே என்னோட ஸ்கூலில் வந்து கரெக்ஷன் கொடுத்ததுன்னா பாதி மார்க் தாண்டா போட்டிருப்பாங்கன்னு. அந்த மாதிரி எனக்கும் அந்த ஃபீலிங்லாம் இருந்திருக்கு. எனி ப்ராப்ளம் சார்? எல்லாமே ப்ராப்ளம் தான் சார். கரெக்ட். நான் அப்படிதான் நினைப்பேன், ஆனால் என்ன பண்ணுறது, வாழ்க்கை அப்படியே போயிடுது.